தனுஷ் மூத்த மகன் வந்துட்டு தற்கொலை முடிவு எடுத்துள்ளதாக இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. அந்த செய்தி என்ன? இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே வந்துட்டு லைக் பண்ணிட்டு தொடருங்க. பார்க்கும் நண்பர்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்த பரபரப்பான செய்திக்குள்ள வந்துட்டு போயிடலாம் நண்பர்களே. அதாவது நேத்து ஒரு நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு என்றே சொல்லலாம். ஒரு ஹிந்தி நடிகையோடு தனுஷ் காதல்ல விழுந்துட்டாரு. வர்ற ஃபெப் 14ஆம் தேதி வந்துட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இருவருக்குமே வந்துட்டு திருமணம் நடக்க போகுது. இந்த செய்தி உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறத்தாழ 80% வந்துட்டு உண்மை என்றே சொல்லலாங்க. இந்த ஒரு செய்தி ரஜினிகாந்துக்கு போகும்போது தான் இரவோட இரவாக, அதாவது தனுஷ் வீட்டுக்கே சென்று ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ரஜினி வந்துட்டு வீட்டுக்கு செல்லல, தனுஷ் அவர்களை அன்பா கூப்பிட்டுருக்காரு. அன்பா கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஆனா தனுஷ் அவர்கள் கேட்கிற மாதிரி இல்லைங்க. அதுதான் தனுஷுக்கும் ரஜினிக்கும் வந்துட்டு, அதாவது மிகப்பெரிய கைகலப்பு ஏற்பட்டிருக்கு என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இதுல தனுஷ் மேலதான் கம்ப்ளைண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாதுங்க. கல்யாணம் பண்ண பிறகும் நான் எங்க அப்பாவோட தான் இருப்பேன், எங்க அம்மாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் வந்துட்டு நல்லா இருக்காதுங்க. ஒரு பெண்ணு தான் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு மூலமே. அந்த மூலம் சரியா இல்லைன்னா முட்டுக்கட்டை ஆயிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தனுஷ் வாழ்க்கையில் நடந்தது என்றே சொல்லாங்க. தனுஷுக்கு வந்துட்டு விருப்பமே கிடையாது. காதல் கொண்டேன் படத்தில் நடிச்சார் இல்லையா தனுஷு, அதுல இருந்து செம்ம வெறிங்க. அதாவது காதல் வெறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அறியாத வயசு. அப்ப வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஏஜ் வந்துட்டு ஒரு 19 இருக்குங்க. அறியா குழந்தைக்கு என்ன தெரியும், கட்டினா நான் தனுஷை தான் கட்டுவேன்னு சொல்ல ரஜினிகாந்த் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஏமா அவன் இப்பதாமா வளர்ந்து வரான், ஆளை பாத்தியாமா, ரொம்ப ஒல்லியா இருக்காமா, கொஞ்சம் அவன் கெரியர் வளர்ந்துக்கிறட்டுமா, எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்துருக்காருங்க. கட்டினா அவர் தான் கட்டுவேன், இல்லாட்டினா சூசைட் முடிவு எடுத்துருவேன்னு. அந்த அறியாத வயசு அப்படிதான் பண்ணும். சரி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு வேற வழி இல்லாம திருமணம் பண்ணி வச்சாரு. அந்த திருமண கிளிப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரொம்ப சேடா இருப்பாருங்க. அவருக்கு விருப்பமே கிடையாது. அந்த சூழல்ல வந்துட்டு அண்ட் தனுஷ் குடும்பம் ஏகப்பட்ட கடன் வெளியே வாங்கி வச்சிருந்தாங்க. அது ரஜினிகாந்துக்கே தெரியும். இப்படி குடும்பத்துல போய் விழுகிறதா, அந்த கடனையுமே வந்துட்டு ரஜினிகாந்த் அடைச்சிருக்காருங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல. ஏன்னா தனுஷோட அப்பா வந்துட்டு ரஜினி கிட்ட வந்துட்டு போய் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கடன் இருக்கு, சம்மந்திங்கிற முறையில வந்துட்டு கேட்டிருக்காரு. அந்த கடனை வந்துட்டு அடைச்சு வச்சிருக்காருன்னு வைங்களேன். திரும்ப திரும்ப அந்த பழக்கம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைங்கிற மாதிரி மீண்டும் 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 தனுஷ் அப்பா வந்துட்டு ரஜினியை நெருக்கடி கொடுக்க, ரஜினி பேரை சொல்லி வெளியில பணம் வாங்க. இது ரஜினிக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, உங்க அப்பா பண்றது சரியில்லை, நீ தனியா வந்துரு, என் பொண்ணோட தனியா இரு அப்படின்னு சொல்ல, இங்க தாங்க தனுஷுக்கு வந்துட்டு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டுச்சு. என்னதான் புள்ள முன்னாடி அவங்க அப்பாவை அப்படி சொல்லும்போது கோபம் வரும் இல்லையா, நான்லாம் அங்க வரமாட்டேன், வேணா தனி வீடு பிடிக்கிறேன், உங்க மக வந்துட்டு என்னோட அங்க வாழட்டும் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா ஏத்துக்கிடுவாங்களா? ஐஸ்வர்யாவுக்கு அவங்க அப்பா தான் கடவுள். ரொம்ப செல்லங்க, அளவு கடந்த செல்லம். அந்த செல்லம் கொடுக்கறது, பணம் அதை அளவுக்கு மீறி அப்பா வச்சிருந்தா அந்த புள்ள வந்துட்டு புறம்போக்கா போயிரும், கெட்டு போயிடும். ஐஸ்வர்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, புருஷனா அப்பாவான்னு பார்க்கும்போது புருஷன் முக்கியமே இல்லை, அப்பா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒரு பொண்ணு இப்படி பண்ணலாமா? கணவனை கண்கண்ட தெய்வம்னு போறதுதான் தாலி கட்டின பிறகு சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்பா செல்லத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு தனுஷ் குடும்பத்தை மதிக்கிறதே கிடையாது. இன்ன வரை அத்தை மாமா அந்த மாதிரி கூப்பிட்டதே கிடையாதுங்க ஐஸ்வர்யா. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நெருக்கடி வந்துட்டு தனுஷுக்கும் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, போயஸ் கார்டன்ல நீ வீடு கட்டணும், அது மட்டும் இல்லாம இணையத்துல படிச்ச செய்தா தயாரிப்பு நிறுவனம் நடத்து, இப்படி தனுஷுக்கு நெருக்கடி கொடுக்க 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 இவர் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் நடத்தி அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. ஏகப்பட்ட லாஸ். தனுஷ் வந்துட்டு கடனாளி ஆயிட்டாருங்க. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல்ல வந்துட்டு இழுத்து விட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டன்ல பெரிய வீடு கட்டு அப்படின்னு சொல்ல, சரி நான் பெரிய வீடு கட்டுறேன், அப்பயாவது நீ என்னோட வந்து வாழ்வியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயஸ் கார்னர்ல வீடு கட்டினார் இல்லையா. ஒரு மகனா என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு புண்ணியார்ச்சனை வைப்பாங்க இல்லையா கிரக பிரவேசத்துக்கு. உங்க அம்மா அப்பா வரக்கூடாது, வந்தா நாங்களாம் வரமாட்டோம், நிராகரிச்சிரோம்னு சொல்லிட்டு அந்த கிரக பிரவேசத்துக்கு ரஜினி குடும்பத்துல இருந்து யாருமே போகலங்க. அங்கதான் தனுஷுக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. இனிமே உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எனக்கு ரஜினிகாந்த பிடிக்கும், அவரோட தீவிர ஃபேன்ஸு, அந்த மரியாதைனால தான் நான் எதுவுமே பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டு விலகிட்டாருங்க. அங்கதான் 2 பேருக்குமே வந்துட்டு விவாகரத்து ஏற்பட்டது. பாருங்க, தோளுக்கு வளர்ந்த 2 பசங்க இருக்காங்க. இவங்க இப்படி டெய்லி சண்டை சச்சரவு இப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் மனசு எந்த அளவுக்கு இருக்கும், டிப்ரெஷன் ஆகும் நினைச்சு பாருங்க. அப்பா ஒரு திசையில இருக்காரு, அம்மா ஒரு திசையில இருக்காங்க. இதை நேரடியா வந்துட்டு இந்த குழந்தைகள் பாக்குறாங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்காங்க. வீட்டு வேலைக்காரவங்க தான் தனுஷ் பசங்களை வந்துட்டு கேரா பாத்துக்கிடுவாங்க. அண்ட்
இவங்களும் ஐஸ்வர்யாவும் நான் டைரக்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு வெளியே சுத்திருவாங்கன்னு வைங்களேன். பட் இந்த சூழல்ல தான் நேத்து ஒரு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. அதாவது சமீப காலமா நீங்க தனுஷ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ஒரு மனுஷன் வந்துட்டு தன்னோட அழக கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், டெஃபினட்டா காதல்ல விழுந்தான் என்று தாங்க சொல்லணும். இப்ப ஹிந்திக்கு போய் நடிக்க ஆரம்பிச்சாரு இல்லையா? அங்க தாங்க வந்துட்டு தாகூர் ஒரு நடிகையோடு காதல் வயப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த நடிகையோட பிரீமியம் ஷோக்கெல்லாம் போவாரு. அந்த மிருனூல் தாகூரும் பார்த்தீங்கன்னா, தனுஷ அந்த அளவுக்கு கேரிங் பண்ணுவாங்க. இப்படிதான் அதாவது ஒரு பெண் வந்துட்டு ஆண்கிட்ட ரொம்ப கேரிங்கா இருக்கும்போது புடிச்சு போயிரும் இல்லையா? தனுஷ்க்கு வந்துட்டு ரொம்ப புடிச்சிருக்கு அந்த பொண்ணோட கேரக்டரு. சரி அதான் விவாகரத்து பண்ணிட்டோம். எத்தன நாள் தான் தனியா இருக்கிறது? இவர் எடுத்த முடிவும் கரெக்ட் தான். பொண்டாட்டி சரியில்லைன்னா அப்ப வெளிய தானே போவாங்க. அந்த முடிவ தான் வந்துட்டு தனுஷ் எடுத்தாரு. எனக்கு உங்கள புடிச்சிருக்கு அந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. அந்த நடிகைக்கு வந்துட்டு தனுஷ ரொம்ப புடிச்சிருக்குங்க. இந்த ஹிந்தியில உள்ள ஹீரோயினுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சவுத் இண்டியன் ஹீரோவ ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க, சுத்தமா இருப்பாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷோட கேரக்டர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா, தனுஷ்க்கு ஹிந்தியில ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த மிருனால் தாகூர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நான் உங்கள லவ் பண்றேன். நம்ம திருமணம் பண்ணிக்கலாமா? மிக விரைவில் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு சொல்ல ஒரு டேட்ட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வர்ற பிப்ரவரி 14ஆம் தேதி 2026. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு தெரியாம போகுமா? அங்கருந்து ஹிந்தி ஊடக நண்பர்கள் வந்துட்டு இந்த மாதிரி தவறா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு மெசேஜ சென்ட் பண்ண ரஜினிகாந்துக்கு வந்துட்டு கோவமாயிருச்சு. அவர் ஏன் கோவப்பட்டான்னு தெரியல. விவாகரத்து பண்ணியாச்சு. இனி அவர் எடுக்கிற தனிப்பட்ட முடிவு. வீட்டுக்கு அன்பா தாங்க கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி செய்தி வந்தது. இது உண்மையான்னு கேட்டிருக்காரு. ஆமா உண்மைதான்னு தனுஷும் சொல்லியிருக்காரு. இணையத்துல படிச்ச செய்தி தான். சொன்னோன்னே ரொம்ப கோவமாயிருக்காரு ரஜினிகாந்த். என்னப்பா தோளுக்கு மேல வளர்ந்த 2 பசங்க இருக்காங்க. நீ இப்படி பண்ணேன்னா அவங்களோட கெரியர் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிராதா? என்னோட மக வாழ்க்கை வந்துட்டு ஸ்பாயில் ஆயிராதா? அதுதான் அவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்களே. நீங்க எங்க குடும்பத்தையே வந்துட்டு மதிக்கலையே. அப்பதான் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் முன்னாடி நம்ம தனுஷ் அவர்கள். இப்படி ரைஸ் பண்ணோன்னே ரஜினிகாந்த் வந்துட்டு ரொம்ப கோவக்காரங்க. வெளியில தான் அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருப்பாரு. ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. மகளை இப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துரும். ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. அண்டு இருவருக்கும் வந்துட்டு தகராறு ஏற்பட்டிருக்கு. அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இத மகன்கள் வந்துட்டு நேரடியா பார்த்துருக்காங்க. அந்த நெஞ்சமெல்லாம் பதறும் இல்லையா? தன்னோட அப்பாவ அடிக்கிறாங்களே, நம்ம தாத்தா மேல கைப்படுதே, அம்மா மேல கைப்படுதே, ரொம்ப இறுக்கமாயிருக்காங்க. தனுஷ் பசங்களுமே அப்பா நீங்க 2வது திருமணம் பண்ணக்கூடாது, அம்மாவோட தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்காங்க. ஆனா தனுஷ் கேட்குற மாதிரி இல்லைங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விரக்தியில பெற்றோர்கள் சரியா இருந்தா பிள்ளைகள் சரியா இருக்கும். பெற்றோர்கள் சரியில்லைன்னு வைங்களேன், டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு நிலைமை தாங்க ஏற்படும். தனுஷோட மூத்த மகன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆல்ரெடி இறுக்கமா இருந்திருக்காரு இல்லையா? நமக்கு நிம்மதியே இல்லையே, நம்ம அம்மா அப்பாவோட அன்பே நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பல விபரீத முடிவை வந்துட்டு எடுத்திருக்காருங்க. வீட்டு வேலைக்கார பெண்மணியும் அலறல் சவுண்டு கேட்டிருக்கு. அப்பதான் இவங்க சண்டையவே நிறுத்தியிருக்காங்க. பார்த்தா மயக்க நிலையில் வந்துட்டு இவர் கிடந்திருக்காருங்க. அதாவது தனுஷ் மூத்த மகன் கிடந்திருக்காரு. உடனடியா அதாவது மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அண்டு எமர்ஜென்சி வார்டு அதாவது ஐசியூ வார்டில் வந்துட்டு மருத்துவர்கள் கண்காணிப்பில் தீவிர சிகிச்சையில் தனுஷ் மூத்த மகன் இருக்கிறார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்துட்டு ஐஸ்வர்யா தாங்க. ரஜினி கொடுத்த அதிக செல்வம் அதிக திமிரு இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையோட புரிதல் புரியாம தான் இன்னைக்கு அவங்க மகன் வந்துட்டு இப்படி ஒரு சூழலுக்கு வந்து விட்டார் என்றும் அவங்க நெருங்கிய சுற்றுவட்டார நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, சினிமா இண்டஸ்ட்ரி நண்பர்கள், அவங்க தரப்புல இருந்து இந்த செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.